நீங்க கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பேல டிஜிட்டல் கோல்டு வாங்குறீங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோவை ஒரே ஒரு வாட்டி பாருங்க. அதுக்கப்புறமா டிஜிட்டல் கோல்டு வாங்கலாமா நீங்களே யோசிப்பீங்க. இப்போ நான் பேடிஎம்ல 1 கிராம் டிஜிட்டல் கோல்டு வாங்குறேன். அதோடைய பையிங் பிரைஸ் 15,749. இப்போ நான் 3% ஜிஎஸ்டி இதுக்கு பே பண்ணோம். மொத்தமாக நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டு 16,222 ருபீஸ். இப்போ இந்த 1 கிராம் கோல்டை நான் உடனே விற்கிறேன் அப்படின்னாக்கா அதோடைய செல்லிங் பிரைஸ் 15,016 ருபீஸ். இப்போ எனக்கு உடனடியாக 1,205 ரூபாய் லாஸு. பர்சன்டேஜ் வைஸ் பார்க்குற போது 7.4%. நம்ம வாங்குற போது பே பண்ணக்கூடிய ஜிஎஸ்டி விற்கிற போது நம்ம கிடைக்கிறது கிடையாது. ஸோ கோல்டுடைய ரேட்டு 8% மேலே வளர்ந்தால் மட்டும்தான் நமக்கு பிரேக் ஈவனே கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளால் ப்ராஃபிட்டே பார்க்க முடியும். ஸோ டிஜிட்டல் கோல்டு அக்யூமுலேட் பண்ணுறது ஒரு இன்வெஸ்டராக அட்ராக்டிவான ஆப்ஷனே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் டிஜிட்டல் கோல்டு வாங்க போகிறீங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் ஸ்டடி பண்ணிவிட்டு ஒரு பெட்டரான ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இந்த கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம்மில் டிஜிட்டல் கோல்டு வாங்குற உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்படி தேவையான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.